ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு அப்பம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்டியாகட்டும் இருக்கும். நம்ம இதை உடனடியாக செய்திடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீ காஃபியோட சாப்பிட அருமையாக இருக்கும். இதை எப்படி செய்தலான்னு பார்த்துருவோம். இதுக்கு தேவையான பொருளையும் பார்த்துடலாம். இந்த அப்பம் செய்ய நான் 1 கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கடையில் வாங்கின கோதுமை மாவு தான் பாருங்கள். அதாவது நம்ம இதை 1 கப்பு எடுத்துக்கிட்டு பாருங்கள், இந்த இதை நான் இதே போல் தான் ஃபோல்டு பண்ணி வைப்பேன். பாருங்கள், இப்படி ஃபோல்டு பண்ணிடுங்க. அப்படின்னா கீழே விழாது. நம்ம ரப்பர் பேண்டு எதுவுமே கிளிப்பு எதுவும் வேண்டாம். பாருங்கள், இப்படி மடக்கி விட்டுருங்க. நம்ம எந்த மாவு எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் மடக்கி விட்டுருங்க. பாருங்கள், அது வரைக்கும் தான் இருக்குது, அது வரைக்கும் விட்டுருங்க. இப்படி அதில் ஒரு இது இருக்கும், அதை அப்படி என்ன பாருங்கள், இந்த பக்கம் என்ன இருக்குல்ல, அது 2 பக்கமும் இப்படி உள்ளே திருப்பி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், கீழே விழாது, அப்படியே இருக்கும். இப்போ நான் ஒரு 1/4 கப்பு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இங்களையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் கலந்து விட்டுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும். பாருங்கள், இப்போ ஒரு பாத்திரத்தில் 3/4 கப்பு வெல்லம். நம்ம 1 கப்பு 1/4 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் போதும், கரெக்டாக இருக்கும். 1/2 கப்பு தண்ணி விட்டு அடுப்பில் வச்சு நல்லா கரைச்சி விடணும். கரைச்சி கொதித்து வரணும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நல்லா கரைஞ்சி வந்துட்டு இப்போ இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படி வச்சு இருந்துக்கிட்டு 2 நிமிஷம் போதும். ரொம்ப அரைநனி இல்லை, ரொம்ப கொதிக்கவும் விட வேண்டாம். பாருங்கள், அதை மாவில் விட்டு நல்லா கலந்து விட்டு விடணும். இன்னும் மீதிக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அப்பத்துக்கு கரைச்சி எடுப்போம் இல்லையா, அந்த மாவு போல் கரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரைச்சி எடுங்க. அப்படியே உங்களுக்கு கரைக்க கஷ்டமாக இருந்து அப்படின்னா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஒரு சுற்றி எடுத்தீங்கன்னா அழகாக கரைப்பட்டு வந்துடும். ரொம்ப கஷ்டமாக இருக்காது. பாருங்கள், இப்போ வேறு அகப்பையை போட்டு பண்ணி பார்ப்போம். நல்லா கலந்து விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், ரொம்பவும் தண்ணியாட்டு கலக்கிடக்கூடாது. பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். நிறைய தண்ணியாட்டம் ஆகிட்டேன்னா இந்த பூரி எப்படி இருக்கும் அதே போல் வந்துடும். பூரின்னா அந்த அங்கேயும் இங்கேயும் மேலே மட்டும்தான் இருக்கும், உள்ளுக்குள்ளே மாவு இருக்காது. இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதை 2 மணிக்கூர் மூடி வச்சுருவோம். நம்ம பேக்கிங் சோடா எதுவும் போடாமல் தான் சுட போகிறோம். அதனால் 2 மணிக்கூர் இருக்கட்டும். உடனடியாக உங்களுக்கு சுடணும் அப்படின்னாக்கி ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டு சுட்டியல்னா உடனே சுட்டி எடுத்துடலாம். இல்லை சாஃப்டாட்டும் இருக்கும். நான் பேக்கிங் சோடா உடம்புக்கு கேடுனால தான் 2 மணிக்கூர் இல்லைன்னா 3 மணிக்கூர் லேசாக ஊற வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு சுடணும். பாருங்கள், இப்போ எப்படி இருக்குது, இந்த பக்குவத்தில் இருக்கணும். அப்படி இந்த பக்குவத்தில் தான் இருக்கணும். இதுலேயும் கட்டியாக இருந்தாலும் வெடிக்கும் அப்பம். பாருங்கள், கொஞ்சம் மேலே எண்ணெய் விடுங்க, நல்லா பொங்கி வரும். திருப்பி விட்டுருங்க. இப்படியே திருப்பி விட்டு நல்லா சிவக்க வந்ததும் எடுத்துடலாம். நல்லா சிவந்து வரணும், அப்படின்னா தான் உள்ளே இருக்க மாவும் நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ அடுத்ததை விட்டுருவோம். இதுலேயும் கெட்டியாக இருந்தால் வெடித்து வரும், தண்ணியாக இருந்தால் பூரி இணங்க வரும். உள்ளுக்குள்ளே மாவு இல்லாமல் பஞ்சு போல் இல்லாமல் வரும். பாருங்கள், இப்படி பொங்கி வருபடி பாருங்கள். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. நல்லா சிவந்து வரணும். அரிசி மாவு எதனால் போடுதுன்னா கோதுமை மாவில் போடுறது கொஞ்சம் குளகுளப்பு தன்மை இருக்கும். நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் முனை பொருள் தான். இப்படி எல்லாமே சுற்றி எடுத்துருங்க. நல்லா செவந்து வந்தோடனே எடுத்துங்க. இப்போ நான் இதை மீதி இருக்க மாவை
குழிப்பணியார கல்லையும் விட்டு எடுத்துருக்கேன். அது எப்படி வரும்னு பார்க்க. அதுவும் நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் மாவு இருந்து பாருங்கள். அதையும் திருப்பி போட்டு எடுத்துருங்க. இது சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு குட்டி குட்டி அப்பமாக சுட்டு எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா செவக்க வச்சு எடுங்க. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பண்டிகை நாட்கள்லேயும் இதே போல் செய்து பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒன்று எடுத்து பிச்சு காணிச்சேன். நல்லா பஞ்சு போல் இருக்கும். நல்லா சூடு பாருங்கள், நல்லா பஞ்சு போல் இருக்கும் உள்ள. எல்லாம் இது மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. நம்மளுக்கு இது பஞ்சு போல் இருக்குது. தண்ணி போல் இருந்தோன்னா பூரியை நாங்கள் வைக்கிறோம். இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.